பாராளுமன்றத்தில் கூட்டி கழிச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஆளுங்கட்சியாக இருக்கிறதே இவங்கங்கிற மாதிரியும் எதிர்கட்சியில் தான் வந்து மோடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி ரொம்ப பெருசாக பேசிட்டு நடந்தார் இந்த பப்பு. அதுக்கு வந்து அவரெல்லாம் கொண்டு எதிர்கட்சி தலைவராகவே ஆகியிருக்க என்னைக்கு வந்து இந்திரா காந்தி மரணம் அடைந்து இவர் பிரதமர் ஆக போறாரு இனிமே அப்படிங்கிற சூழ்நிலை வந்த பிறகுதான் இனிமே நம்ம வந்து இந்திய குடியுரிமை வாங்கலைன்னா தப்பு விவாதத்துக்குள்ளது ஆயிரும், விமர்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத விமர்சிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகுதான் இந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ணிச்சு அந்த அம்மா. இந்த இவங்களுடைய புத்திரபாக்கி நமக்கு பாடம் நடக்குது. ராகுல் காந்திக்கு தந்தையார் பேர் என்னது? முஸ்லீம். அவர் இப்படிப்பட்டவர் இந்துக்களுக்கு பாடம் நடத்துறாரு. எவ்வளவு கேவலமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதை இந்துக்காரெல்லாம் இழிச்சா வாங்க. அப்புறம் வேற சிவனுடைய போட்டோவை கையில் வச்சுட்டு அவர் எதுக்கு தெரியுமா திரிசூலத்தை இடது பக்கத்தில் வச்சிருக்காரு? அது வந்து சாத்வீகத்துக்கு உடையது. ஆனா புண்ணாக்கு மாடுறவங்களுக்கு அறிவே இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட நாதாரிகளை போட்டு தள்ள முடியும். எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த நாற்காலிக்கே தகுதி இல்லாத ஆளு தான் வந்து ராகுல் காந்தி. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் வரணும்னா இப்போ சட்டை பேண்ட் போட்டு தானே லுங்கி கட்டிட்டு யாராவது வரதை பார்த்துருக்கீங்களா? இந்த அறிவு கூட இல்லாமல் ஒருத்தன் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான்னு இந்த ராகுல் வின்சியை தவிர வேறு யாருமே அந்த வேலையை செய்யவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மதுபான கொள்கை இந்தியா முழுவதும் கொண்டு வரணும், இந்த போதைப் பொருட்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இந்தியா முழுக்க கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாரு கூட்டணி கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது? ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. திருமாவளவன் பாராளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை வச்சார். பாராளுமன்றத்தில் போய் இந்த இடம் தான் இதை பேசும்போது, அதுவும் கடைசி நாள் உரையாடலில் இந்த இதை வந்து அவர் எடுத்து வைக்கிறார். வைக்கும்போது வந்து அந்த மதுவை மட்டும் இல்லை, போதைப் பொருளும் இந்திய அளவில் இருக்குது, பல மாநிலங்கள்லாம் இருக்குது, அது மாதிரி இந்த மதுவும் இருக்குது. அதனால் மத்திய அரசு வந்து போதைப் பொருளையும் ஒழிக்கணும், மதுவும் ஒழிக்கணும், அதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்திய அளவில் இதை நடைமுறைப்படுத்தணும்னு இவர் வந்து பாராளுமன்றத்தை சொன்னார். இதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பதில் சொன்னாங்க. கள்ளச்சாராயத்தினால வந்து இங்கே கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி இவ்வளோ பேர் இப்போ இன்னைக்குள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 70 தாண்டி சொன்னாங்க. அப்போ 70க்கும் மேற்பட்டவங்க அங்கே செத்துருக்காங்க. அது கள்ளச்சாராயம். அதனால் நீங்கள் உங்கள் தோழமை கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள், மு.க. ஸ்டாலின்கிட்ட சொல்லி நீங்கள் முதலாவது அங்கே அமல்படுத்த சொல்லுங்கள் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் என்ன தெரியுமா கேட்குறேன், இங்கே பழையபடின்னு சொல்கிறேன், இங்கே செத்து போனவங்க அதிகமான பேர் பறையர் சமுதாயம். அந்த சமுதாய மக்களை வச்சு தான் இவர் பொழைப்பு நடத்திட்டு இருக்கார் திருமாவளவன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீங்கள் இங்கே இவங்களெல்லாம் கண்டிக்கணும். நீங்கள் அந்த சம்பவம் முதல் நாள் நடந்து காலையில் வரும்போது 4 பேர் 5 பேர் இறந்ததாக வந்துச்சு. நைட்டு வரும்போது 16க்கு மேலே போயிட்டு. ஆமாம், எல்லாரும் அடுத்த நாள் காலையிலேருந்து அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனிதர் எங்கே போனார்னே தெரியாது, ஒரு ட்வீட்டு கூட போடலை. ரஞ்சித் எங்கே போனார்னு தெரியாது. யாரெல்லாம் தலித்தியம் பேசிட்டு அலைஞ்சாங்களோ ஒரு கும்பலையும் காணவே இல்லை. அப்புறம் 6 அமர போதையெல்லாம் தெளிஞ்சு ஒவ்வொன்றா வெளியே வந்துச்சு. திருமாவளவன் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்து அதுக்கு பிறகு இதை பற்றி பேசவே ஆரம்பிச்சு அப்புறம் எப்படி சுற்றிட்டு அப்படியே போய் பூரண மதுவிலக்கு அது அமுல்படுத்தணும், அதுக்கு ஒரு போராட்டங்கிற மேலே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிட்டு ஒன்று நீ இதை பண்ணு, இல்லைன்னா நான் என் மக்கள் செத்துருக்கான், நீ ஒன்று பண்ணு, இல்லைன்னா நான் வெளியேற போகிறேன்னு சொல்ல வேண்டியது தானே, கூட்டணி விட்டு நான் வெளியேற போகிறேன்னு அப்படி தில்லா பேச வேண்டியது தானே. அப்போ உங்களுக்கு நோக்கம் அது இல்லை, தோழமை சுட்டுதல் இதுக்கு பேர். இந்த மாதிரி அப்படி உருட்டிக்கிட்டு இப்படியே போனோங்கிறது தான். இதில் இன்னொரு இதையும் சொல்லணும், இந்த கோவைன்னு ஒருத்தன் உண்டேன், இந்த ஆள் எங்கே போய் இருக்கானா செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மது ஒழிப்பு போராளியாச்சு அப்படின்னு சொல்லி. இந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணா, அதுக்கு பிறகு எல்லாரும் திட்டுன உடனே இவர் ஒரு பாட்டை கட்டிக்கிட்டு நேரம் அங்கே போய் கள்ளக்குறிச்சியில் போய் பாடிட்டு அங்கே போய் எப்படி இந்த அரசாங்கத்தை பற்றி பாராட்டி பாடிட்டு கிடக்குறான். இவெல்லாம் மனுஷன். கள்ளச்சாரை திருமாவளவனுக்கு நல்லா தெரியும், உதயசூரியன் தெரியும், உதயசூரியன் எம்எல்ஏன்னு தெரியும், திமுக எம்எல்ஏன்னு தெரியும். அதே மாதிரி வசந்தம் கார்த்திகன் 2 பேரும் தான் இதுக்கு சூத்திரதாரி. அந்த கல்வராயன் மலையில் தான் சாராயம் இவங்க வடிக்கிறாங்க. இதுக்கு பின்புலமாக தான் ஏவா வேலு இருக்கார், துணையாக வந்து செஞ்சு மஸ்தான் அமைச்சர் இருக்கார், பொன்முடி இருக்கார். இந்த கதை அவ்வளவும் திருமாவளவன் தெரியாத ஆளே கிடையாது. ஒரு வார்த்தை இவங்க தான் இதுக்கு சூத்திரதாரிகள், என் மக்கள் செத்தது காரணமே இவனுவ தான், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. குறைந்தபட்சம் நீ சிபிஐ விசாரணை நடந்துங்க, உண்மை யாரு குற்றவாளியும் வெளியே தெரிய போறாங்க, அவ்வளவுதானே. இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை பார்த்து நேரில் பார்த்து சொல்ல வேண்டியதானே. எதுவுமே சொல்லாம இங்கிருந்து நேர டெல்லி பாராளுமன்றத்தில் போய் இருந்துட்டு நீ இந்திய அளவில் பண்ணுங்க, அது இவருடைய கதை தான். அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னா உடனே இங்கிருந்து கிளம்பி நீங்க வந்து மத்திய அரசு நடத்தணும்னு தனி தீர்மானம் போட்டாலும் தானே மு.க. ஸ்டாலின்காரு. என்ன போக்கத்த வேலை இது? பீகாரில் இந்த மாதிரி ஒரு இதை நிறைவேற்றி விட்டாங்களே, ஜாதி வாரி கணக்கெடுப்பே நடத்தி முடிச்சுட்டாங்களே.
நீங்களே நடத்தலாமா? யார் உங்ககிட்ட கேட்க போகிறா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இங்கே இந்த ஜாதி பிரதிநிதியும் இவ்வளோ பேர் இருக்காங்க, அது அடிப்படையில் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு மற்றதெல்லாம் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லலாமே. ஏன் சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதிக்காரன் 10,000க்கு கீழே தான் இருக்கானே அப்பட்டமா வெளியே தெரிஞ்சு போயிடும், அதை மறைக்கணும். இதான் அப்போ காலத்துலேருந்து இந்த வேலையை தானே செய்கிறாங்க. அதே மாதிரி தான் திருமாவளவன் நேராக அங்கே போய் கிடந்துட்டு அது வந்து இது கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாராயம் கொடிகட்டி கள்ளச்சாராயத்தினால இந்த வருஷத்தில் செத்தது 70 பேர்னா போன வருஷம் செத்தது 22 பேர். இன்னும் எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாம் செத்தாமே தெரியாது. அந்த புள்ளி வரம்னா வெளியே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் என்னன்னா அங்கே போய் நின்றுட்டு இந்த பூசி மெழுகிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, சாராயம் அடிக்கிறது யார்? திமுக காரங்க. டிஆர் பாலுலேருந்து ஜெகத் ரட்சகர்லேருந்து எல்லாம் திமுக காரங்க தான் சாராயத்தை வடிக்கிறாங்க. இன்னொரு இதை சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்னதான், அது ஆரூரான் திரு ஆரூரான் சக்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாற்றினது கனிமொழி. தங்கச்சி சாராயம் காய்க்கிறா, அண்ணன் சாராயம் விற்கிறார். தமிழகத்தில் மட்டும்தான் சார் அரசாங்கம் சாராயம் விற்கினா தமிழகத்தில் மட்டும்தான். அரசாங்கம் மதுபான இது கடையை வச்சு வியாபாரம் பார்க்குதுன்னா தமிழகம் மட்டும்தான் நடக்குது. வேறு எல்லா இடமும் ஆந்திராவிலே கேரளாவிலே எங்கே போனீங்கன்னு சரி இதை வச்சிருக்கவங்க எல்லாம் ப்ரைவேட்டில் தான் வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் அவங்க அதையாவது செய்கிறாங்க. ஆனால் இங்கே அது கூட கிடையாது. அதை வச்சுருந்தா கூட திமுக காரன் தான் அதையும் செய்வோம், அது வேற கதை. இருந்தாலும் அது கூட கிடையாது. அதுவே அரசாங்கமே சாராயம் விற்கிறது இங்கே மட்டும்தான். திமுக காரங்க சாராயம் வடிக்கிறாங்க, அதாவது தங்கச்சி சாராயம் வடிக்கிற, அண்ணன் சாராயம் விற்கிறார். இந்த லட்சணத்தில் இருக்காங்க. இதை விட இன்னொன்று, கள்ளச்சாராயம் வடிக்கிறது யாருன்னு நினைக்கிங்க? அதுவும் திமுக காரன் தான் வடிக்கிறான். திமுக மாவட்ட செயலாளர்கள் கள்ளச்சாராயம் வடிக்கிறாங்க, திமுக நிர்வாகிகள் கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க. முதலமைச்சர் அவங்களெல்லாம் பாதுகாக்கிறாரு. செத்தது தாலி எடுத்ததெல்லாம் தமிழச்சிங்க. இவங்க வந்து இவர் வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம இதை வந்து மத்திய அரசு தான் பண்ணணும், மத்திய அரசு இந்தியா முழுக்க பண்ணணும். நீங்கள் எங்கே அமல்படுத்தலாமே, தமிழகத்தில் படுத்தலாமே. யார் மத்திய அரசு வந்து குறுக்கவா நிற்கிதுங்க? நாங்கள் வந்து பூரண மது விலக்கு அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமல்படுத்தலாமே. உங்கள் கூட்டணி கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கீங்க, சொல்ல வேண்டியது தானே. ஒரு இவ்வளவு பெரிய இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே பாராளுமன்றத்தை பற்றி பேசினதுனால ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்லிடுறேன். அங்கே பாராளுமன்றத்தில் வந்து தகுதியே இல்லாதவங்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிங்கன்னா அங்கே என்ன நடக்குங்கிறதுக்கு சில விஷயங்கள் இங்கேருந்து போனவங்கெல்லாம் அங்கே பேசினாங்க, பல விஷயங்கள் பேசினாங்க. அதில் ஒன்று வந்து பாராளுமன்றத்தில் கூட்டி கழித்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஆளுங்கட்சியாக இருக்கிறதே இவங்கங்கிற மாதிரியும், எதிர்கட்சியில் தான் வந்து மோடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி அங்கே எதெல்லாம் பேசக்கூடியதோ அதெல்லாம் பேசினாங்க. அதில் ஹைலைட்டாக முக்கியமாக பேசுனது பாஜகவுக்கு வந்து ஏதோ போன தடவை சீட்டு ரொம்ப குறைஞ்சி போச்சு. சீட்டு குறைஞ்சிங்கிறது உண்மை, தனி மெஜாரிட்டி கிடைக்கலைங்கிறது உண்மை. ஆனால் கூட்டணி மெஜாரிட்டியில் வந்துட்டு, தனி மெஜாரிட்டி கூட இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்துடும், அது வேற கதை, அது இருக்குது இல்லை. ஆனாலும் அந்த மெஜாரிட்டிங்கிறது அவங்களுக்கு தானே இருக்குது. இதில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுங்கிறத வச்சு இவர் பேசினா நான் என்ன சொல்கிறேன், இது பிரதமர் அங்கே பாயிண்ட் அவுட் பண்ண விஷயந்தான். 1984க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் 250 சீட்டுக்கு வந்ததே கிடையாது. அதுக்கு மேலே அதிகபட்சமாக 250 சீட்டு தான் இவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு மேலே இவங்க வாங்கினதே கிடையாது. அதை விட இந்த கடந்த 3 தேர்தல்களில் 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தல்களையும் காங்கிரஸ் வந்து அதாவது 100 சீட்டு பெற்றதே கிடையாது. இந்த வாட்டி 99 தான் பெற்றிருக்காங்க. அதுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான், 100 கூட வாங்கலை. இந்த 3 தேர்தல்களையும் இவங்க வாங்கின மொத்த சீட்டை எண்ணிக்கையை கூட்டிங்கன்னா கூட இந்த வாட்டி பாஜக வாங்கின சீட்டை விட கம்மி, 240 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 200 தான் வந்து நிற்கும். 3 தடவை உள்ளதை மொத்தமாக கூட்டிங்கன்னா கூட அவ்வளோதான் வரும். இந்த வாட்டி வாங்கின அதாவது அங்கே ஒரு உரையாடலே அதை இவர் ரொம்ப பெருசாக பேசிட்டு நடந்தார் இந்த பப்பு. அதுக்கு வந்து அவரெல்லாம் கொண்டு எதிர்கட்சி தலைவராகவே ஆகியிருக்கூடாது. இதெல்லாம் பரம்பரை அரசியல் வந்த வாரிசு அரசியலில் இது வந்தது. இவர் வந்து அவர் வந்து பெருசாக பேசிட்டு இருந்தார். அதான் மோடி சொல்லும்போது அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது மாணவன் வந்து 99 மார்க் எடுத்துட்டான், 99 நான் 99 மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வெற்றியாக பேசிட்டு இருந்தான். அப்போ தான் கேட்டாங்க எவ்வளவுக்கு 100க்கு 99 இல்லை, அது 543க்கு 99 எடுத்திருக்கேன், எடுத்து தோற்று போகிற மாணவன்ப்பா நீ சொல்லும்போது தான். ஆனால் இந்த வெற்றியை கொண்டாடினவர் எப்படி தான் உண்மையிலே இதுக்கு தான் பொருத்தமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. பிஜேபியும் காங்கிரஸும் மோதின தொகுதிகளில் 2 நேருக்கு நேர் மோதினாங்கல்ல, பிஜேபியும் காங்கிரஸும் நேருக்கு நேர் மோதின தொகுதிகளில் 74% வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு, 26% தான் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இவ்வளோதான். இவ்வளவு மோசமான ஒரு இடத்துல இருந்துட்டு இவங்க வந்து எல்லாத்துக்கும் பாடம் நடத்தினாங்க. முத்தாய்ப்பா கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இவர் வந்து என்ன பண்ணிவிட்டாருன்னா பாராளுமன்றத்தில் இந்துக்கள்னாலே எல்லாம் ரவுடின்னு சொல்லிவிட்டார். மொத்த இந்துக்களை, ஆமாம், மொத்த இந்து என்று சொல்லி கொள்பவர்கள் சொன்ன வாசகம்
ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொன்ன வாசகம், இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவங்க வந்து எப்பவுமே வன்முறையாளர்கள். அவங்க வன்முறை வன்முறை வன்முறை, அப்புறம் வந்து பொய் பொய் பொய், பித்தலாட்டம் பித்தலாட்டம் பித்தலாட்டம், இந்த மாதிரி இந்தியில் வந்து வசை மாறி பொழிஞ்சார். இல்லை, இது இந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களும் இந்து அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க அவங்க ஜாதி சர்டிஃபிகேட்டில். இப்போ அவரும் அதில் வந்துருவாரோ? ஆமாம், அப்படி தானே. இந்துன்னு சொல்லக்கூடிய எல்லாம் திருமாவளவனும் இந்து தான், ஸ்டாலினும் இந்துன்னு தான் சொல்கிறாரு. அதே மாதிரி திருமாவளவனும் இந்துன்னு தான் சொல்கிறாரு. ராசாவும் இந்துன்னு சொல்கிறார். இதுக்கு உள்ளால இன்னொரு பெரிய ஒரு பெரிய மோசடியும் ஒன்று இருக்குது. ராசா உண்மையிலே மதம் மாறின கிறிஸ்டின். ஆமாம், அவர் வந்து போட்டியிட்ட தொகுதி தனி தொகுதி. அந்த தொகுதியில் போட்டியிட்டதுக்கு அந்த ஆளுக்கு அருகதை கிடையாது. அந்த கிறிஸ்தவங்கிறத மறைச்சி இந்து ஆயுதாளர்னு சான்றிதழை கொடுத்து தான் வந்து தனி தொகுதியில் போட்டிட்டார். இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சீரழிவு ஒன்று இருக்குது. அது ஒரிஜினலாக இந்துவாக இருக்கக்கூடிய அந்த பட்டியலின சமுதாயத்துக்கு மக்களுக்கு மேலே உள்ள திணிக்கப்பட்ட ஒரு தாக்குதல் இது. அந்த மக்களுடைய உரிமைகளை பிடுங்குற வேலையை இவங்க செய்துட்ருக்காங்க. இது அரசு வேலையிலும் இதே வேலையை நிறைய செய்கிறாங்க. இல்லை, இவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறை வன்முறை வன்முறை, வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு, பொய் பொய் பொய், இந்த மாதிரி இவர் பேசினார். இதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 1947 இந்தியா ரெண்டாக பிரிந்தது. பாகிஸ்தான் ஒன்று, இந்தியா ஒன்று. பாகிஸ்தான் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த நாடு. அது என்ன நாடாக இருந்துச்சு? முஸ்லீம் நாடாக இருந்துச்சு. முஸ்லீம்கள் எண்ணிக்கையில் அதிகமானதுனால அது முஸ்லீம். இந்துக்கள் அதிகமாக இருந்ததுனால ஜனநாயக நாடாக இருக்குது. இந்துக்கள் அதிகமாக இருக்கிறது வரைய தான் இந்தியா வந்து ஜனநாயக நாடாக இருக்கும். இந்த நாட்டில் என்னைக்கு வந்து பாதி கூட வர வேண்டாம், ஒரு 35% மேலே முஸ்லீம்கள் வந்துட்டாங்கனால இங்கேருந்து இது வந்து முஸ்லீம் நாடாக அறிவிக்கப்பட்டுரும். முஸ்லீம் நாடாக மாறிடும். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஆகிட்டாங்கன்னா இந்த நாடு கிறிஸ்தவ நாடாக மாறி போயிடும். உலக அளவில் எங்கேயாவது ஒரு நாட்டில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்து அது ஜனநாயக நாடுன்னு சொல்லியிருக்காங்களா? அது கிறிஸ்தவ நாடாக தான் இருக்கும். தேர்தலாம் நடக்கும், அது எல்லா நாட்டிலையும் தேர்தல் நடக்கும், எல்லாம் ஜனநாயக ரீதியாக தேர்தல் அதெல்லாம் சொல்லுவாங்க. மதசார்பற்ற, குறிப்பாக இந்த வார்த்தையை பயன்படுத்துங்களா, மதசார்பற்ற நாடுன்னு ஏதாவது ஒரு நாட்டை சொல்லுங்கள், அமெரிக்கா உட்பட சொல்லுங்களா. அமெரிக்கா வந்து கிறிஸ்தவ நாடு, மதசார்பற்ற நாடே கிடையாது. ஜனநாயகம் வேற, மதசார்பின்மைங்கிறது வேற. மதசார்பற்ற நாடுன்னு சொன்னால் இந்துக்காரன் அதிகமாக இருக்க இந்தியாவை மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். பாக்கி நீங்கள் எந்த நாடாக எடுத்தாலும் சரிதான், அது கிறிஸ்தவர்கள் மத ரீதியாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தால் கிறிஸ்தவ நாடு, முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தால் முஸ்லீம் நாடு. இன்னும் சில நாடுகளில் முஸ்லீம்கள் 35% வந்தோடனே இதை முஸ்லீம் நாடாக அதிகமே இதை சரியத்திலாவா அமுல்படுத்துன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அதுதான் நடைமுறையில் இருக்கு. இந்தியா வந்து சகிப்புத்தன்மைக்கு பேர் போன ஆட்களே இந்துக்கள் தான். இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது வரைக்கும் தான் அந்த சகிப்புத்தன்மையில் கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் வந்து ஜனநாயக ரீதியான உரிமைகள் இல்லை மதசார்ப தன்மையே பார்க்க முடியும். இது இந்துக்கள் மட்டும் மெஜாரிட்டியாக இல்லாமல் கிறிஸ்தவங்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலே இந்த இது இருக்காது, மதசார்பின்மையே இருக்காது. அவங்க முஸ்லீம் இதுபடி கிறிஸ்தவ முறைப்படி தான் நீங்கள் எல்லாமே செய்து ஆகணும். அமெரிக்காவில் பைபிள் வந்து எல்லா இதுலேயும் பாடத்திட்டத்திலே இருக்கும், எல்லாரும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஒன்றும் வேண்டாம், தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எடுங்க, ப்ரேயரில் என்னத்தை பாடுறாங்கன்னு தெரியுமா? கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் எல்லாமே பைபிளை தான் சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் எதுக்கு சார் பைபிள் கிளாஸு? பள்ளிக்கூடம் தானே, எல்லா மாணவிகளும் தானே படிக்கிறாங்க, எல்லா மாணவர்களும் தானே படிக்கிறாங்க. அப்போ நடத்துறது கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. சம்பளம் அரசாங்க சம்பளம், நம்ம சம்பளம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நம்ம வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் உள்ள என்னத்தை சொல்லிடுறீங்க? மதத்தை திணிக்கிறீங்க, சோத்தில் எழுதி போடுறீங்க, எல்லா இதுலேயும் பைபிள் வசனத்தை எழுதி போடுறீங்க. உள்ள அவ்வளோ பாதிரியார்களை வச்சு பாடம் எடுக்கிறீங்க. பாதிரியார் அந்த முழு அங்கியோட சிலுவையோடு வந்து நின்று வாத்தியாராக பாடம் நடத்துகிறாரு. கன்னியாஸ்திரிகள் வந்து பாடம் நடத்துகிறாங்க. கன்னியாஸ்திரி அவங்களுடைய அங்கியோட அந்த அவங்க மேலே வந்து பெரிய சிலுவையை போட்டுட்டு வந்து பாடம் நடத்துகிறாங்க. கல்லூரி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு போங்க, அங்கே லயோலா காலேஜுக்கு போங்க, அங்கே என்ன நடக்குது? இதெல்லாம் அரசாங்க உதவி பெறும் கல்லூரிகள். இதெல்லாம் இந்துக்காரன் மெஜாரிட்டியாக இருக்கிறதுவா தான் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துட்டு இருக்கவன் இந்துக்காரன், இவன் வந்து ரவுடிகளாம். சொல்றது யாரு? ராகுல் வின்சி. ராகுலே இந்துக்காரன் கிடையாது. அந்த ஆளே வந்து இந்துக்காரன் கிடையாது. அவங்க தாயாரை நீங்கள் எடுங்க. அதாவது ராஜீவ் காந்தியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு வந்து 18 வருஷங்கள் ஆனது வரைக்கும் அவங்க இந்திய குடியுரிமையே வாங்கலை. 18 ஆண்டுகள் வந்த பிறகும் என்னைக்கு வந்து இந்திரா காந்தி மரணம் அடைந்து இவர் பிரதமர் ஆக போறாரு இனிமே அப்படிங்கிற சூழ்நிலை வந்த பிறகுதான் இனிமே நம்ம வந்து இந்திய குடியுரிமை வாங்கலைன்னா தப்பு, விவாதத்துக்கு உள்ளது ஆயிரும், விமர்சிக்கப்படுவாங்க விமர்சிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் இந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ணிச்சு அந்த அம்மா. இவங்களுடைய புத்திரபாக்கி நமக்கு பாடம் நடக்குது. ராகுல் காந்திக்கு தந்தையார் பேர் என்னது? முஸ்லீம். அவர் முஸ்லீம்ங்கிற ஒரு அப்பனுக்கு பிறந்தவர் தான் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்திக்கு மகன் தான் வந்து ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு அம்மா யாரு? கிறிஸ்தவச்சு. ராகுல் காந்திக்கு சகோதரி பிரியங்காணி பேரு.
அது கல்யாணம் பண்ணியிருக்கிறது கிறிஸ்தவ முறைப்படி ராபர்ட் வத்ராவை. இப்படிப்பட்டவர் இந்துக்களுக்கு பாடம் நடத்துறாரு. எவ்வளவு கேவலமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதை இந்துக்காரெல்லாம் இழிச்சா வாங்க. நீங்கள் வந்து ராகுல் நாங்கள் வந்து கவுல் பிராமணன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி விடுவோம், அதையும் மக்கள் நம்புவாங்க. நம்புறாங்களே. இந்த கேடுகெட்ட இந்த உப்புல இந்த சோத்துல உப்பு போட்டு திங்காத இந்துக்கள் வந்து இந்த காங்கிரஸை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்களே. போட்டனால தானே 99 தொகுதிகளில் வெற்றி பெற முடிஞ்சுது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் தக்க பாடங்கள் வரக்கூடிய தேர்தல்களில் கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த இந்துக்களுடைய அந்த ஓட்டு வங்கின்னு ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இந்துக்கள் ஓட்டும் பொலரைஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க பண்ணுற இந்த சேட்டைனால, இவங்க பண்ணுற அந்த இதனாலேயே நீங்கள் பாருங்கள், இந்த ஆள் இந்துக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரவுடிகள்னு சொல்லிட்டு போயாச்சு. கருணாநிதி என்ன சொன்னார்? இந்துக்கள்லாம் திருடன்னு சொன்னார். மு.க. ஸ்டாலினை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த ஆள் இன்னொரு வேலையும் பார்த்தாரு. அதாவது எங்கள் இந்து மத சம்பிரதாயங்களை இழிவுபடுத்தி பேசினார். அவர் போனது முஸ்லீம் கல்யாணத்துக்கு. அங்கே போனீங்க, திங்க வேண்டியதா, பிரியாணி கொடுப்பேன், தின்னுட்டு வாழ்த்திட்டு போக வேண்டியதானே. அங்கே போய் எங்களுடைய மத சம்பிரதாயத்தில் வந்து அங்கே வந்து அதான் இந்து மதம், எங்களுடைய மதம் இல்லை, இந்து மத சம்பிரதாயத்தில் வந்து அங்கே ஹோமம் வளர்ப்பாங்க, அதை செய்வாங்க, அங்கே மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்துக்கு அதெல்லாம் கொச்சையானது, அதெல்லாம் மயிர் கூச்செறியக்கூடியது, அவ்வளவு அசிங்கமான அர்த்தம் உள்ளது. இவருக்கு தமிழே தத்தக்கப்பத்துக்க தெரியாது, தமிழே தெரியாது இந்த மு.க. ஸ்டாலின்காருக்கு. இதுவே சமஸ்கிருத மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு கிடக்கு. ஏதாவது இவருக்கு அர்த்தம் இருக்கா அதில்? அப்போ நோக்கம் வந்து இழிவுபடுத்தணும். இவங்க அப்பா வந்து போனது எங்கே? கிறிஸ்மஸ் விழாவுக்கு. எக்மோரில் ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் விழாவுக்கு போனார். 2002 நினைக்கிறேன், 2003 போனார். அங்கே போனால் நீங்கள் அதை தானே பார்க்கணும்னா எதிர்கட்சி தான். அங்கே போனால் நீங்கள் அதை கேக் விட்டுதாங்க, அங்கே மக்களை வாழ்த்திட்டு போக வேண்டியது தானே. பைபிள்லேருந்து 2 வசனத்தை பேசிட்டு போங்க, யாரும் உங்களை அதுக்கு தானே போனீங்க. அங்கே போய்ட்டு இந்துக்கள்லாம் திருடன்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி ரம்ஜான் கஞ்சி குடிக்க போன இடத்துல போயிருந்தா, எங்களுடைய மதத்திலும் வெள்ளிக்கிழமை ஏகாதசி விரதங்கள் வருகின்றன, அன்றுதான் நான் வயிறார சாப்பிடுவேன். கிண்டல் தானே, நக்கல் தானே, கருணாநிதி சொன்ன டயலாக் இது. ஆனால் நண்பர்களே, உங்களுடைய விரதம் உண்மையானது, புனிதமானது. நான் உண்மையிலேயே விரதம் இருந்து வந்திருக்கேன், ஊத்துங்க ரம்ஜான் கஞ்சின்னு வாங்கி குடிச்சாள். இதுதான் இவங்களுடைய சித்தாந்தமே தான். இவங்க நோக்கம் என்னன்னா இந்துக்களை இழிவுபடுத்திட்டே இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ முஸ்லீம்கள்னு உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டி. திமுக, காங்கிரஸ், இந்த களவாணி கும்பல்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு உட்பட, கேரளா உட்பட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கே ஓட்டு போட்டாங்க. அது முஸ்லீம்கள் ரவுண்டாக போட்டாங்க. ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அந்த ஒரு கிராமத்தில் ஊப்பியில் வாங்கின அந்த அதில் பயனாளிகள் வந்து 500 சில்லற பேர், மொத்தம் வீடுகள் 300 சில்லற பேர் அந்த பயனாளிகள். அந்த கிராமத்தில் உள்ள மொத்த ஓட்டு 3000 சில்லற, 3000 வச்சுடுங்க. ஒரு ஓட்டு பிஜேபி கிடையாது. ஆவாஸ் யோஜனா மோடி ஸ்கீம்ல வீடு கட்டி இலவச வீடு கட்டி கொடுத்துருக்காங்க முஸ்லீம்களுக்கு. அந்த கிராமமே முஸ்லீம் கிராமம். 3000 ஓட்டு உள்ள இடத்துல ஒரு ஓட்டு 500 சில்லற, நான் தப்பா சொல்லிட்டேன், 500 சில்லற வீடுகள் வந்து வாங்கியிருக்காங்க ஆவாஸ் யோஜனா திட்டத்தில். மோடி வீடு கிட்டும் திட்டத்தில் வீடை கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க கூட பிஜேபி ஓட்டு போடவே இல்லை. திட்டம் எல்லாம் மோடி திட்டம் தான், அதெல்லாம் வாங்கிட்டாங்க, ஆனால் ஓட்டு போடல. அப்போ அந்த அளவுக்கு போலரைஸ் ஆகிருக்கு எல்லாமே. ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து எல்லாம் முஸ்லீம்கள் ஓட்டு, கிறிஸ்தவங்க. அதாவது தேர்தல் முடிவு வந்த உடனே சொன்னாங்க முஸ்லீம் கட்சி, அதாவது காங்கிரஸ் வந்து முஸ்லீம் சென்ட்ரிக் பார்ட்டின்னு மாறிட்டு, முஸ்லீம்களுக்கான கட்சின்னு மாறிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த முஸ்லீம்களை திருப்திப்படுத்துக்காண்டி பாராளுமன்றத்தில் போய் இந்துக்களை கொச்சைப்படுத்தினீங்கன்னா இது எந்த வகை அரசியல்? இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இது ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவமதிக்குன்னு சொல்லிட்டார் பிரதமர். டப்புன்னு குறுக்கிட மாட்டார். வழக்கமாக அவர் 10 வருஷமா குறுக்கிடலையா. இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது அவர் முழுமையாக அவர் விட்டுருக்கார். இந்த இதில் மட்டும் குறுக்கிட்டார். எழுந்துச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒட்டுமொத்த இந்துக்களையும் இழிவுபடுத்துறது விஷமத்தை, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. அஜிஜனா ஒட்டுமொத்த இந்துக்களையும் சொல்லல, உடனே கதறினார் உடனே. ஆனால் அப்படிலாம் சொல்லலை, நான் அப்படி சொல்லல, நான் பாஜகவில் உள்ள இந்துக்காரனை சொன்னேன், RSSல உள்ள இந்துக்காரனை சொன்னேன், பிஜேபிக்கு ஓட்டு போட்ட இந்துக்காரனை சொன்னேன்னு. இது என்ன கணக்கு இது? அப்புறம் வேற சிவனுடைய போட்டோவை கையில் வச்சுட்டு அவர் எதுக்கு தெரியுமா திரிசூலத்தை இடது பக்கத்தில் வச்சிருக்காரு? அது வந்து சாத்வீகத்துக்குடையது. ஆனால் புண்ணாக்கு மாட்டவங்களுக்கு அறிவே இல்லையா? எல்லா வீரனும் ஆயுதம் வச்சிருக்க எல்லாரும் இடது பக்கம் தான் வச்சிருப்பான், தான் வலதுகை வச்சு அதை எடுக்க முடியும். ஆமா, நீ எந்த போர் வீரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரிதான், இடது பக்கம் தான் வைப்பாங்க. ஆயுதம் எப்பவுமே இடது பக்கத்துல தர, வலதுகை வச்சு அப்பதான் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட நாதாரிகளை போட்டு தள்ள முடியும். இது கூட தெரியாம எவனோ எழுதி கொடுத்தது அங்க பேசுறங்க மாதிரி. எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த நாற்காலிக்கே தகுதி இல்லாத ஆளு தான் வந்து ராகுல் காந்தி. அதனால தான் இதெல்லாம் பேசுறாரு. வெற்றி பெற்றாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரப்போகுது. இப்போ நீங்க என்ன நோக்கத்தில் அங்கே போய் இருக்கீங்க? அதை விட எனக்கு ரொம்ப 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 வருத்தமான விஷயம், ஒரு பாராளுமன்றம் தானே, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் வரணும்னா இப்போ சட்டை பேண்ட் போட்டு தானே, லுங்கி கட்டிட்டு யாராவது வரதை பார்த்துருக்கீங்களா?
நான் பார்த்ததில்லை. லுங்கி கட்டிலாம் வரக்கூடாது, ஒரு ஒழுக்கமாக வரணும். சட்டத்துக்கு அந்த ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது, அதை கரெக்டாக செய்யணும். அலுவலகம்னு ஒன்று நம்ம வச்சுருக்கோன்னா எல்லாம் சட்டை போட்டு வரணுங்கிறது குறைந்தபட்ச நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல. அலுவலகம்னு ஒன்று இருக்குன்னா அதில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இதை வரணும். அது சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விதிவிலக்காக இப்போ நிறைய டிஷர்ட் போட்டுக்கலான்னு கொடுக்குறாங்க, போட்டிருக்காங்க. இந்த ஈர வெங்காயம் அங்கே போய் என்னைக்காவது நீங்கள் சட்டை போட்டுருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பாராளுமன்றத்தில் டிஷர்ட் போட்டுட்டு அலையுது. காங்கிரஸ் எம்பிக்களே யாராவது ஒருத்தங்க போடுறாங்களா டிஷர்ட்டு பாராளுமன்றத்துக்கு வரும்போது? மற்றபடி வாக்கிங் போகும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ அது வேற கதை. டிவி டிபேட்டில் கூட நீங்கள் டிஷர்ட் போட்டுட்டு வர்றதை பார்த்துருப்பீங்க. பாராளுமன்றத்துக்கு வந்திருக்காங்களா? காங்கிரஸ்காரன் திமுககாரன் வந்திருக்கானா பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரை வரமாட்டாங்க. எல்லாருமே அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் கோட்டு போடுவாங்க, இல்லை சட்டை குறைந்தபட்சம் சட்டை போட்டுட்டு வருவாங்க. எளிமையான ஆளாக சட்டை போட்டுட்டு கதர் வேட்டி கதர் சட்டையில் வருவாங்க. இதுதானே மரபு, இதுதானே இது இருக்குது. இந்த அறிவு கூட இல்லாமல் ஒருத்தன் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான்னு இந்த ராகுல் வின்சியை தவிர வேறு யாருமே அந்த வேலையை செய்யவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் டிஷர்ட் தான். கடைசி நாள் கூட்டத்துலேயும் டிஷர்ட் தான் போட்டுட்டு அவரை தான் நம்ம இங்கே இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரோ? இருக்கலாம். ஏன்னா இவர் சனாதன ஒழிப்பு, அவர் இந்து மத வெறுப்பை கக்குறாரு, இவரு சனாதன ஒழிப்பு. இவங்க வெறுப்பை கக்குறதெல்லாம் இவங்க, இந்து விரோத வெறுப்பை கக்குனதெல்லாம் இவங்க. ஆனா இந்துக்காரனா வெறுப்பை கக்குறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. என்ன எதை நோக்கி இவங்க போறாங்கன்னு தெரியல. இவர் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னார், இப்ப மாட்டிட்டு முடிச்சுட்டு கிடக்குறாரு. இவர் ஒழிப்பண்ணாரு. இவங்க அப்பா இந்து மதத்துக்கு திருமண வழிபாட்டை கிண்டல் பண்ணார். இவங்க தாத்தா இந்துனாலே திருடன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. அது மட்டும் சொல்லலை, அவர் நிறைய சொல்லிட்டு அலைஞ்சார். தில்லை நடராஜனையும் சிதம்பரம் ஸ்ரீரங்கராஜனையும் பீரங்கி வாய் வைத்து பிளக்கின்ற நாள் என்னாலும் அந்நாளே நன்னாள் பொன்னாள்னு சொன்னார். அந்த தர்மபுத்தினி கனிமொழி திருப்பதி வெங்கடாஜலபதியை இழிவுபடுத்தி பேசிட்டு அலைஞ்சுது. இவங்க நோக்கமே ஃபுல்லாக அதுதானே, அதுதான் முழுக்க அதை தான் செய்வாங்க. இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்துறத கொள்கையாக வச்சுருக்காங்க. இந்த வியாதி இப்போ காங்கிரஸ்காரனுக்கும் பற்றிக்கிட்டு துரதிர்ஷ்டவசம் இதெல்லாம். அதாவது ஒரிஜினலாக சொல்கிறதா இருந்தால் தமிழகத்தில் 1967க்கு முன்னாடி 77 67 அந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்துக்களுக்கு சாதகமாக இருந்த கட்சியே பிஜேபி, இது காங்கிரஸ் தான் தமிழகத்தில் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில். திமுக திக இதெல்லாம் இந்து விரோதத்தை கக்கிட்டு இருந்த நேரத்தில், இந்துக்களெல்லாம் இழிவுபடுத்தி பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இந்துக்களுடைய தேசியத்தோடு சேர்ந்து பேசின கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் அந்த கட்டமண்ணாக போய் இப்போ போய் அதுவும் அந்த கும்பலில் சேர்ந்து அதை ஊறி திளைச்சி நாரி நாசமாக போச்சு. நான் பாருங்க, அது இந்து விரோதத்தை கக்கிட்டு கிடக்கு. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் 85% இந்துக்கள்னு சொல்கிறோம். சரி, அட்லீஸ்ட் 80ஆவது இருக்கும். இந்தியா முழுக்க தோராயமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓவராலாக எடுக்கும்போது 80லேருந்து 85 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். 80நாலே எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை இவ்வளோ தூரம் சாதாரணமாக கிள்ளுக்கீரையாக நினச்சி இழிவுபடுத்துகிறாரு ராகுல்னா என்ன கணக்கு இது? மக்கள் எல்லாம் மடையர்கள்னு நினச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் அதான் காங்கிரஸும் இதோட கதை முடியும். இதான் கடைசி இதில் கொஞ்சம் அந்த 100 கூட வராத அளவுக்கு போச்சுது. 99 போய் நிற்கிது. இதுதான் கடைசி இதாக இருக்கும். இவங்கெல்லாம் எந்த காலத்திலும் இதுக்கு மேலே வளர்ச்சியே இருக்காது. கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு. கேரளாவில் ஒரு ஸ்டேட்டும் போச்சுன்னா அதோட கதை முடிஞ்சுது. காங்கிரஸும் அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய இன்னும் மாநிலங்கள்லாம் நடக்க போதில்லை. அந்த தேர்தலெலாம் பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு பெரிய சரிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி புத்தி உள்ளவங்களுக்கு எவன் ஓட்டு போடுவோம் போதே. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.